ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக அவங்களே செலக்ட் பண்ணி செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி ஒரு நாடகம் போடணும்னு ஆர்வத்தோடு அவங்களே சூஸ் பண்ணினது. ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் கூட இது பண்ண முடியுமா பசங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி நிமிஷத்தில் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக பண்ணியிருக்காங்க. 5 நிமிஷம்தான், பொறுமையாக பார்த்து செயற்கை நுண்ணறிவு நன்மையா தீமையான்ற தலைப்பு அவங்க நாடகம் ஆட போகிறாங்க. நன்றி. வணக்கம். செயற்கை நுண்ணறிவு நன்மையா தீமையா? இதை நீங்களே நாடகத்தை பார்த்து தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இதை பற்றி விவாதம் செய்ய இருக்கிறார்கள். நாங்கள் உங்களை 2060ஆம் ஆண்டுக்கு அழைத்து செல்ல போகிறோம். இங்கும் AI உதவி கொண்டு இயங்கும் உலகம். இங்கு முதல் காட்சியில் மாணவர்கள் AI மூலமாக வீட்டு பாடம் செய்கிறார்கள். நான் தான் செயற்கை நுண்ணறிவு கருவி ChatGPT. நான் இன்னொரு AI. என் பேர் பெர்ப்ளெக்சிட்டி. என் பேர் மோனிஷ். நான் கலைமகள் தமிழ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் கௌஷல். நான் கலைமகள் தமிழ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் கணினியில் வீட்டு பாடம் செய்கிறேன். நானும் உன்னுடன் வீட்டு பாடம் செய்கிறேன். ஹே AI, திருவள்ளுவர் பற்றி 5 விதமான பதிப்புகள் கட்டுரை எழுதி கொடு. திருவள்ளுவர் எழுதிய 1-2 குறள்கள் எடுத்துக்காட்டி அதற்கு பொருள் கூறவும். பொறுப்பல் அதிகாரம் 40. கல்வி கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. Learn what should be learned and live following what you have learned. AI கொடுத்த கட்டுரை நான் காப்பி செய்துவிட்டேன். வெரி குட். நானும் AI மூலமாக வீட்டு பாடம் எழுதி முடித்தேன். ஒவ்வொரு மாணவன் AI உதவி கொண்டு தன் பகுத்தறிவை உபயோகித்து நன்றாக கட்டுரை எழுதினான். மற்றொரு மாணவன் AI கொடுத்த கட்டுரையை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்தான். இப்போது 2வது காட்சியில் ஓட்டுநர் இல்லா வண்டியில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள். ஐயோ இல்லை, எங்கே இந்த வண்டி அழைத்து போகிறாய்? ஊரில் சுற்றி எங்கே போகிறோம்? நீங்கள் சொன்ன மாதிரி டியூக்ஸ்பரிக்கு அழைத்து கொண்டு போகிறேன். டியூக்ஸ்பரிக்கு போக வேண்டாம், ஷூஸ்பரிக்கு. கடவுளை, நான் மேப்பை நல்லா பார்த்து வைத்திருக்க வேண்டும். தயவுசெய்து ஷூஸ்பரிக்கு விட்டுரு. ஓகே. ஒரு வழியாக பள்ளிக்கு வந்து சேர்ந்தார்கள். ஓகே, இல்லை இருக்கட்டும். நீங்கள் இப்படி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா
வைக்கிறேன். வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம். எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்கள்? ஏஐ தப்பு செய்து விட்டது. எங்களை டியூக்ஸ்பெரிக்கு விட்டு போயிடுச்சு. அங்கிருந்து ஷ்ரூஸ்பெரி வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஆமாம், நான் இவங்க டியூக்ஸ்பெரிக்கு கூட்டிகிட்டு போவேன். சரி, சீட்டில் உட்காருங்கள். நான் உங்களுக்குள்ள வீட்டு பாடத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணீங்கள். அது நல்லது. ஒரு மாணவர் ஏஐ யூஸ் பண்ணி திருவள்ளுவருக்குள்ள திருக்குறள் பற்றி எழுதினார்கள். அது மிக நன்றாக இருந்துச்சு. இன்னொரு மாணவர் திருவள்ளுவர் பற்றி எழுதாமலோ திருவள்ளுவருக்குள்ள திருக்குறள் பற்றி எழுதாமலோ திருவள்ளுவர் மயிலாப்பூரோ மெரினா பீச்சோ எங்கேயோ போயிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. அது கட்டுரை ஆகாதே. நான் ஏஐயுடன் சரியான கேள்வி கேட்கவில்லை. ஆம், நான் தெரிந்த வரைக்கும் என்னால் முடிந்த நல்ல கட்டுரை எழுதினேன். ஏஐ ஒரு கருவி. அது உங்களுக்குள்ள மூளை இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ள மூளை நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு உறுதிமொழி பண்ண போகிறோம். நாங்கள் ஏஐ புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம். நாங்கள் ஏஐ புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம். நாங்கள் ஏஐ அதிகமாக நம்ப மாட்டோம். நாங்கள் ஏஐ அதிகமாக நம்ப மாட்டோம். நாங்கள் ஏஐ மூலமாக ஏமாற்ற மாட்டோம். நாங்கள் ஏஐ மூலமாக நம்ப மாட்டோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்தில் ஆசிரியராக மிருதுளா நடித்தார். ஏஐயாக பிரதீக்கும் சாயும், மாணவர்களாக மொனீஷும் கௌஷலும் நடித்தார்கள். விவரிப்பாளராக நரேட்டராக மேகா வாய்ஸ் கொடுத்தாங்க. நன்றி, வணக்கம்.